அரித்மெட்டிக் மீன் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு மெத்தட் ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட், தமிழில் படி விளக்க முறை அப்படின்னு சொல்லுவோம். x bar is equal to a plus sigma fd by sigma f. இது வரைக்கும் assumed mean formula. இதில் எக்ஸ்ட்ராவா into c ன்னு சொல்லிட்டு போடுவோம். x barன்றது மீன், ஏன்றது assumed mean. நம்மளா xல இருந்து எடுத்துக்கக்கூடிய ஒரு வேல்யூ. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா fன்றது frequency. டேப்லர் காலம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டாவதா கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ செகண்ட் வேல்யூன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அதில் ரெண்டாவதா கொடுத்துருக்கிறது தான் frequency. அடுத்தது dக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா x minus a by c. இதில் cன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் இன்டர்வல். ஸோ இது என்னன்றதை நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸ் இன்டர்வல் உங்களுக்கு இந்த மாதிரி 10 to 20 இன்டர்வல் கேப்பில் கொடுக்குறாங்க. அப்போ இதை நம்ம அப்படியே எடுக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா மிட் வேல்யூ எக்ஸ்ன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு 2ஆல் டிவைட் பண்ணும். இதுதான் மிட் வேல்யூ. எஃப்ன்றது கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. டின்றது இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் எக்ஸ்ன்றது இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ, ஏ வந்துட்டு இதிலிருந்து நம்ம எடுக்கக்கூடிய வேல்யூ, சின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இதில் ஹையஸ்ட் வேல்யூ மைனஸ் லோயஸ்ட் வேல்யூ சப்ட்ராக்ட் பண்ணும். ஸோ அப்போ 20ல் 10 போச்சுன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 10. அப்போ சி உடைய வேல்யூ 10ன்னு சொல்லிட்டு வச்சு சப்ஸ்டியூஷன் பண்ணி போட்டிங்கன்னா டி கிடைக்கும். எஃப்ஐயும் டியையும் மல்டிப்ளை பண்ணி இந்த இடத்துல போடணும். ஸோ ஃபார்முலாவில் எதோடைய சமேஷன் தேவைன்னு பார்த்தீங்கன்னா சிக்மா எஃப்டைய சமேஷன் தேவை, அதாவது டோட்டல் தேவை. அதே மாதிரி சிக்மா எஃப்டி தேவை. ஸோ கண்டுபிடிச்ச உடனே இதில் தூக்கி சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆன்சர் கிடைக்கும். ஸோ மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு ஃபார்முலாவோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.